நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் அல்காரிதம் breadth first search. இது வந்து Q data structures வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஸோ breadth first அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீ எடுத்துக்கலாம். நம்மளோட சர்ச் ட்ரீ எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஸோ breadth first search அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து சர்ச்சிங் இருக்கும்னா ஸ்டார்டிங் நோட்ல இருந்து இருக்கிற எல்லா breadthையும் நம்ம சர்ச் பண்ணிட்டு வரோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீல நம்மளுக்கு வந்து m தான் கோல் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட் a. எப்பவுமே ரூட் நோட் தான் இனிஷியல் ஸ்டேட். கோல் ஸ்டேட்ங்கிறது யூஸ்வலாக இந்த டபுள் சர்க்கிள் வச்சு நம்ம இது பண்ணிப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி பிளைண்ட் சர்ச், நம்மளுக்கு இங்க எந்த ஒரு வேல்யூஸுமே இருக்காது. ஜஸ்ட் நோடுக்கு ஏதாவது ஒரு நேம் இருக்கும், நம்ம டைரக்டா சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பேசிக்கா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றீங்களோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராசஸ் வரும். ஸோ வாட்டர் ஜெட் ப்ராப்ளம்க்கு பெஸ்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எய்தர் breadth first இல்லைன்னா depth first search தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம். ஒன்று வந்து இது வந்து Q, இன்னொன்று வந்து விசிட். எந்தெந்த நோடெல்லாம் நம்ம விசிட் பண்றோமோ அது வந்து விசிட்டட் லிஸ்ட்ல இருக்கும். Qல வந்து மீதி நோட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நான் ஏல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ரூட் நோட வந்து Qல எடுத்துப்போம். அடுத்து இந்த நோட நம்ம வந்து விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுல இருந்து எடுத்துட்டு Qல இருந்து எடுத்துட்டு நம்ம விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்றோம். விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா அதோட அட்டாச் ஆயிருக்கிற எல்லா நோடையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்ப A கூட என்னென்ன நோட் கனெக்ட் ஆயிருக்கு, B and C. அந்த B and C வந்து நம்ம Qக்குள்ளார ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, சோ இந்த ஆர்டர்ல நமக்கு சீக்வென்ஸ் போகும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போறோம். சோ ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம ஒரு நோட வந்து நம்ம Qல ஆட் பண்றோம். ஸோ Qல இருக்கிற ஃபர்ஸ்ட் நோட் எடுத்துட்டு அதோட எல்லா அட்டாச்டு பிரான்ச் லீவ்ஸ் நோட்ஸையும் எடுக்கிறோம். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஸோ இது என்னென்ன நோட்ஸ் இருக்கோ அதெல்லாம் Qல ஆட் ஆயிருக்கும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இதுல B தான் ஃபர்ஸ்ட். ஸோ Q டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், எது ஃபர்ஸ்ட் வந்துச்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில போகும். இப்போ அடுத்து வந்து நம்ம B எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். B எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப B கூட என்னென்ன நோட்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, D, E, F. B ஓட சில்ட்ரன் நோட். ஓகே, சோ இது எல்லாத்தையும் நம்ம Qல ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து மறுபடியும் Qல நெக்ஸ்ட் நோட் எதுனா நம்ம C. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண நோட்ல A பார்த்தாச்சு, A விசிட் பண்ணியாச்சு, B விசிட் பண்ணியாச்சு. இப்போ C விசிட் பண்றோம். அப்ப C தூக்கி விசிட் லிஸ்ட்ல போட்டுட்டு C கூட அட்டாச் ஆயிருக்கிற ரிமைனிங் நோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறோம். சோ C ஓட சில்ட்ரன் பாத்தீங்கன்னா G, H, I. ஓகே, இத வந்து Qல ஆட் பண்ணிக்கிறோம். சோ இந்த ப்ராசஸை நம்ம வந்து until நம்ம கோல் ஸ்டேட்டை விசிட் பண்ற வரைக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். சோ அடுத்த நோட் பாத்தீங்கன்னா D. D வந்து Qல இருந்து தூக்கிட்டு விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்றோம். D கூட ஏதாவது சில்ட்ரன் இருக்கா, D வந்து இட் இஸ் a leaf node. அதுல எந்த சைல்டும் இல்ல. சோ எதையும் நம்ம Qல ஆட் பண்ண போறது கிடையாது. அடுத்த நோட் நம்ம விசிட் பண்ண போறது E. E கொண்டு வந்து விசிட் லிஸ்ட்ல வச்சிட்டு E கூட ஏதாவது சில்ட்ரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஈக்கு வந்து ஜேவும் கேயும் இருக்கு. ஸோ ஜே கே வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம், Qல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த நோட் எந்த நோட விசிட் பண்ண போறோம், F. எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் ஆயிருக்கோ அது அப்படியே அதே சீக்வன்ஸ்ல நம்ம விசிட் பண்றோம். அதனால தான் Q டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வரோம். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோமோ அது அப்படியே சீக்வன்ஸா விசிட் பண்றோம். புதுசா நோட் ஆட் பண்ணோம்னா எண்ட் ஆஃப் த Qல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ F விசிட் பண்றோம். Fக்கு சில்ட்ரன் கிடையாது. ஓகே, சோ அடுத்த நோட் நம்ம எதை விசிட் பண்ணனும், G. Gக்கு சில்ட்ரன் இருக்கா, G விசிட் பண்றப்போ Gக்கு ஒரே ஒரு சைல்ட் நோட், அது வந்து L. சோ Lஐயும் Qல ஆட் பண்ணிட்டோம். அடுத்த நோட் எந்த நோட விசிட் பண்றோம், H. Hக்கு சில்ட்ரன் நோட் இருக்கா, Hக்கு வந்து சில்ட்ரன் நோட் இல்ல, ஏன்னா அது லீஃப் நோட். அடுத்து I, H இங்க ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து I இங்க ரிமூவ் பண்ணிட்டு விசிட் நோட்ல ஆட் பண்றோம்.
ஐக்கும் எந்த சைல்டும் இல்ல. ஓகே, ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க. அடுத்து ஜே, ஜேக்கும் வந்து எந்த சைல்டும் இல்ல. அப்ப ஜே மட்டும் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். இங்க ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கே, கே இங்க ரிமூவ் பண்ணி இங்க ஆட் பண்ணிட்டு கேக்கு சைல்ட் நோட் இருக்கா? எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நோட் தான் இருக்கு. எல், எல்ல வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். எல்லுக்கு சைல்ட் நோட் இருக்கா? எம். ஓகே, சோ இப்போ எம் வந்து நம்ம விசிட் பண்றப்போ எம் தான் நம்மளோட கோல் ஸ்டேட். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க விசிட் லிஸ்ட்ல ஆட் பண்றப்போ அது கோல் ஸ்டேட்டா இருந்தா நம்ம ப்ராசஸை ஸ்டாப் பண்றோம். ஓகே, சோ அது வரைக்கும் எல்லா நோடையும் நம்ம விசிட் பண்ணிப்போம். இதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். எதனால பிரெத் ஃபர்ஸ்ட்னா நீங்க விசிட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் ஏ விசிட் பண்ணிருக்கோம், அடுத்து பிசி விசிட் பண்ணிருக்கோம், அடுத்து டிஇஎஃப் ஜிஹெச் ஐ ஜேகேஎல் எம். இதுதான் நம்மளோட சீக்வென்ஸ் ஆஃப் விசிட். பிரெத் வைஸ் எல்லா நோடையும் நம்ம விசிட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் சர்ச் அல்காரிதம்னு சொல்லுவோம். எதனால கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றோம்னா என்டையர் ட்ரீயை ஃபுல்லா அலசிடும். உங்களுக்கு வந்து கோல் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். பட் த ப்ராப்ளம் என்னன்னா எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம வந்து சர்ச் பண்ண போறோம். ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அதிகம். ஓகே, ஸோ இதுதான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம். கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா எது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்தோமோ அதுதான் நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவை விசிட் பண்றப்ப ஏவோட சைல்ட் பிசி ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பியை விசிட் பண்றப்ப டிஇஎஃப் அப்படியே கியூல ஆட் பண்ணிட்டே வரும். ஆனா நம்ம விசிட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண நோட்ஸா நம்ம வந்து விசிட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ பிரெத் வைஸ் சர்ச் ஆகுது. இட் இஸ் கம்ப்ளீட் பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அதிகம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.